ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம ஒரு பொடி தோசை எப்படி ஊற்றுறதுனா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு தோசை மாவை எடுத்து தோசை ஊற்றிக்கோங்க. ஒரு கரண்டி தோசை மாவு எடுத்துக்கோங்க, அது போதும். அந்த தோசை நல்லா பெருசாக வர அளவுக்கு ஊற்றிக்கோங்க. எங்களுக்கு பெருசாக வேணும், நாங்கள் பெருசாக ஊற்றிப்போம். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை நீங்கள் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டோடனே கொஞ்சோண்டு இட்லி பொடி இருக்குல்ல, அதை எடுத்து மேலே தூவிக்கோங்க. இந்த வீடியோ நாங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் தீமில் எடுத்ததுனால இட்லி பொடி கலர் உங்களுக்கு வேறு மாதிரி தெரியும். நான் லாஸ்ட்டில் இட்லி பொடி கலர் காமிக்கிறேன். நல்லா தூவிக்கோங்க. தூவிக்கிட்டு 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. நாங்கள் 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கோம். ஊற்றினோடனே இப்போ இந்த தோசை வேகட்டும். வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுடலாம். இந்த தீமில் இது பொடின்னு உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். தோசையை பொறுமையாக எடுத்து திருப்பி போடுங்க. அந்த சைடு வேகிற வரையும் வெயிட் பண்ணலாம். வெந்துருச்சு. இப்போ திருப்பி தோசையை எடுத்து அதை மடக்கி தட்டில் வச்சுருக்கேன். அவ்வளோதான், நம்ம தோசை ரெடி. எங்கள் வீடியோக்கு லைக்